ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிடெக்டிவ் கானன் அனிமேட்டட் சீரிஸோட 82வது எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து டிடெக்டிவ் கானனோட 81 எபிசோட வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து டிடெக்டிவ் கானன் தமிழ் சீரிஸ்னு சொல்லி தனியா ஒரு காலம் ஒன்று ஒதுக்கியிருக்கேன். பார்க்காதவங்க அதில் வந்து செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த எபிசோட் பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து 81வது எபிசோடோட பார்ட் 2 வீடியோன்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்றத ஒரு குட்டி ரீகப் மாதிரி நான் சொல்லிடுறேன். ஸோ பார்த்துக்கிட்டீங்கன்னா டூ மிக்ஸ்னு சொல்லக்கூடிய சினா அப்புறம் மினாமின்ற ரெண்டு சிங்கர்ஸ் வந்து முகம் தெரியாத ரெண்டு கிட்னாப்பர்ஸ் வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்களை காப்பாற்றுற முயற்சியில் நம்ம ஜென்டா ஐயுமி மிட்சுகி கானன்ற டிடெக்டிவ் பாய்ஸ் வந்து ஈடுபடுறாங்க. ஸோ ஐயுமி வந்து கல்பிரிட்டை பார்க்க போகிற சமயத்தில் ஐயுமியை விட்டுட்டு ஐயுமியோட கெட்டப்பில் நம்ம கானன் வந்து போயிடுறான். ஸோ கானன் வந்து அந்த கிட்னாப்பரை பிடிச்சானா மினாமி அப்புறம் சினாவை வந்து மீட்டு கொண்டு வந்தானான்றத எண்டிங்கோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து என்னது ஐயுமிக்கு பதிலாக கானன் போயிருக்கானா அப்படின்னு சொல்கிறப்ப ஐயுமி வந்து ஆமாம், அந்த கல்பிரிட் வந்து என்னையை தான் டேப் எடுத்துட்டு வர சொன்னான். பட் ஆனால் என்னையை காப்பாற்றணுன்றதுக்காக கானன் என்னைய மாதிரி வேஷம் போட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து அந்த டேப்ல கல்பிரிட்டுக்கு சம்பந்தமான ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து கானனோட லொகேஷனையும் கண்டுபிடிக்க முடியல, கானனோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றப்ப ஐயுமி வந்து கானனோட கண்ணாடியை வச்சு நம்ம அவனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து ஏய் ஐயுமி, உன்னோட வாயை மூடு, நீ இப்படி பண்ணனா மொத்த பாராட்டும் கானனுக்கு போயிடும் அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து இதுவே நம்ம அந்த கிட்னாப்பர்ஸை போலீஸுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தோம்னா பேப்பர்ல வந்து டிடெக்டிவ் பாய்ஸோட நியூஸ் வரும். அது மட்டும் இல்லாம மினாமி வந்து நம்மளை பாராட்டுவாங்க, சினாவும் பாராட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வந்து கனவு கண்டுக்கு இருக்காங்க. அதே சமயம் ஜென்டா வந்து உடனடியா நம்ம கிட்னாப்பர்ஸை பிடிச்சு நம்ம கனவை நினைவாக்கி ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து உங்க 3 பேருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து எங்களுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்றப்ப மிட்சுகி வந்து நாங்க பக்கத்துல இருக்க ஏதாச்சும் கடையில போய் சாப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அங்கிருந்து கிளம்புறாங்க. சொன்ன இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து இந்த பசங்களை வச்சு அந்த கிட்னாப்பர்ஸை எப்படி பிடிக்க போறேனோ அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து இன்னொரு போன் பூத்துல வந்து பேச போறான். சோ அவன்கிட்ட பேசுற கல்பிரிட் வந்து நான் உன்னை பார்த்துட்டேன், நீ அப்படியே பின்னாடி இருக்க வேர் ஹவுஸோட செகண்ட் ஃப்ளோருக்கு வா, அந்த 2 சிங்கர்ஸும் உனக்காக காத்துக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப கல்பிரிட் வந்து சினா அப்புறம் மினாமியை பார்த்துட்டு உங்களோட கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது கானன் வந்து கதவை தட்டிக்கு இருக்கான். ஸோ அந்த நபர் வந்து கதவை திறக்கும் பொழுது கானன் வந்து தன்னோட வாட்ச் மூலியமா அந்த நபரை அங்கேயே அடிச்சு மயக்கம் போட வச்சிடுறான். ஸோ கானன் வந்து அந்த ஹோட்டல்ல பார்த்த அந்த நபரை காணுமே அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அதே சமயம் நம்ம ஜென்டா ஐயுமி மிட்சுகி வந்து கானனோட கண்ணாடியை வச்சு கானன் இருந்த லொகேஷனுக்கு வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அதே சமயம் மிட்சுகி வந்து நம்ம இடத்தை கண்டுபிடிச்சாச்சு, உடனடியே இன்ஸ்பெக்டர் மெகுரேக்கு கால் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப ஐயுமி வந்து அதோ அங்க ஒரு போன் பூத் இருக்கு பாருங்க, அங்க போய் நம்ம போன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்ப 3 பேரும் அந்த போன் பூத்துக்குள்ள போய் 110 அன்னைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கால் பண்ணிட்டு நாங்க இன்ஸ்பெக்டர் மெகுரேட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்துக்கிட்டீங்கன்னா யாரோ ஒரு நபர் வந்து இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்ததும் 3 பேரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதே சமயம் கானன் வந்து சினா அப்புறம் மினாமியோட வாயில ஒட்டி இருக்க டேப்பை வந்து எடுத்துக்க இருக்கான். ஸோ மினாமி வந்து நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இந்த டேப்பை அவங்களுக்கு தரேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்றப்ப மினாமி வந்து என்கிட்டயும் இந்த டேப்பை பத்தி தான் துருவி கேட்டுக்கு இருந்தாங்க அப்படின்னு சொல்றப்ப சினா வந்து பட் ஆனா இந்த டேப்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அதெல்லாம் நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், போலீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்றப்ப சினா வந்து நீ என்ன சொல்ற, எப்படி அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து என்னோட கிளாஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன், இதோ என்கிட்ட இருக்க இந்த பேட்ஜ்ல வந்து டிரான்ஸ்மிட்டர் இருக்கு, இதோட லொகேஷன் அந்த கண்ணாடியில காட்டும், அதை வச்சுதான் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்றப்ப சினா வந்து நீ யாரு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து என்னோட பேரு எடகோவா கோனன், நான் ஒரு டிடெக்டிவ் அப்படின்னு சொல்றப்ப மினாமி வந்து என்னது டிடெக்டிவா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து முதல்ல இன்னொரு கிட்னாப்பர் வர்றதுக்குள்ள நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து மினாமி அப்புறம் சினாவோட கால் கட்டை வந்து அவுத்து விட்டுக்கு இருக்கு. அதே சமயம் பின்னாடி இருக்க அந்த கிட்னாப்பர் வந்து கானனோட கண்ணாடியை வந்து தூக்கி போட்டுடுறான். பத்தாததுக்கு நம்ம ஜென்டா ஐயுமி மிட்சுகியை வந்து கயிறை வச்சு கட்டி கூட்டிட்டு வந்து இருக்கான். உன்னோட கண்ணாடியை வச்சு போலீஸ் இங்க வந்துருவான் பெர்ஃபெக்ட்டா பிளான் போட்டிருக்க போல அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நீங்க 3 பேரும் இங்க என்ன பண்ணிக்கிருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப கிட்னாப்பர் வந்து நம்ம ஜென்டா ஐயுமி மிட்சுகி வந்து கீழே தள்ளி விட்டுடுறான். சொன்னி கானன் வந்து உங்ககிட்ட நான் போலீஸ்ட தான் அந்த கண்ணாடியை கொடுக்க சொன்னேன், என்னோட பேச்சை கேட்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்றப்ப கிட்னாப்பர் வந்து தன்னோட சட்டையில இருந்து கன் எடுத்துட்டு நீங்க செத்து போனதுக்கு அப்புறம் தாராளமா சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப கன்னை வச்சு பக்கத்துல இருக்க பெட்ரோல் கேனை வந்து ஷூட் பண்றான். சோ அதுல இருந்து பெட்ரோல் வெளியில வந்து பத்தி எரிய ஆரம்பிக்குது. அதே சமயம் அந்த கிட்னாப்பர் வந்து உங்க எல்லாரோட கதை இங்கேயே முடிய போகுது அப்படின்னு சொல்றப்ப மினாமி வந்து நீ எதுக்காக எங்களை கடத்திட்டு வந்திருக்க அதையாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்றப்ப கிட்னாப்பர் வந்து நீங்க செத்து மேல போய் மேல இருக்க புத்தர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து எனக்கு தெரியும் கவுண்ட் டவுன் பெல் சவுண்டுக்காக, அதுக்கு இடையில ஒலிக்கப்பட்ட 2 சத்தத்துக்காக கூட சொல்லலாம், அது ஃபயர் ஒர்க் மாதிரியான சத்தம் அப்படின்னு சொல்றப்ப கிட்னாப்பர் வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். உனக்கு இப்படி
உனக்கு இப்படி அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அப்ப என்னோட கெஸ் சரியா இருந்தா அது அந்த டெமோ டேப்ல பதிவாயிருந்திருக்கணும், அதுக்காக தானே இவ்வளவும் பண்றீங்க, நான் சொல்றது சரிதானா சட்டோஷி மியாஹாரா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து சோ என்ன நடந்துச்சுன்னா சரியா நியூ இயர் நைட் அன்னைக்கு சியன்ஜு கோவில் கிட்ட ஒரு நபர் வந்து கொலை செய்யப்பட்டு இறந்தாரு. அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணது ஃபர்ஸ்ட் செக்ஷனை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் மெகுரே தான் அப்படின்னு சொல்றப்ப மினாமி வந்து என்னது நியூ இயர் நைட்டா அப்படின்னு சொல்றப்ப சினா வந்து என்னது சிஎன்ஜி கோயிலா, இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே, அங்கதான் நாங்க சாங் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அதே தான் அந்த கோவிலுக்கு பக்கத்துல தான் வந்து அந்த கொலை வந்து நடந்திருக்கு. அப்ப சரியா 11:50க்கு கோவில் மணி வந்து ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. இறந்து போன அந்த நபர் கையில வந்து கன்னை பிடிச்சுக்கிட்டு இருந்தனால அவரோட கையில வந்து கன் பவுடர் செதறனதுக்கான மார்க் இருந்தனால அந்த கன்ல வந்து எந்த விதமான புல்லட்டும் இல்ல. சோ போலீஸ் வந்து அவர் தற்காப்புக்காக அதை வேகமா சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க. அப்படிதான் அந்த கேஸையும் வந்து க்ளோஸ் பண்ணாங்க. பட் ஆனா உண்மை அது கிடையாது. அந்த நபரை கொல்றதுக்காக தான் நீங்க அந்த கன்னை எடுத்துட்டே வந்திருக்கணும். சரியா உங்களோட முதல் ஷாட்லயே அவரோட இதயத்துல ஷூட் பண்ணி அவரை நீங்க கொலை பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் கன்னை அவரோட கையில வச்சு அவர் ஷூட் பண்ண மாதிரி எல்லா இடத்துலயும் நீங்களே ஷூட் பண்ணீங்க. சோ கன் பவுடர் வந்து அவரோட கையில படுற மாதிரி நீங்க செட்டப் செஞ்சீங்க. சோ உங்களுக்கு எதிர எந்த ஆதாரமும் இல்ல அப்படின்னு சொல்றப்ப சோ அங்க வெளியில உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிற நபரோட கார்ல ஏறி நீங்க அங்க இருந்து கிளம்பி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப மினாமி வந்து பட் ஆனா அதுக்கும் எங்களை கடத்தினதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நீங்க பாடின பாட்டு ரேடியோல ரெக்கார்ட் ஆன சமயத்துல தான் அந்த ஷூட் அவுட்டே நடந்தது. சோ உங்களோட சாங்ல கவுண்ட் டவுன் பெல் சத்தமும் அந்த 2 கன் ஷூட் சத்தமும் பதிவாயிருந்திருக்கணும். சோ அந்த சாங் வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான எவிடன்ஸா இருந்திருக்கும். ஏன்னா பெல் சவுண்ட் மூலமா டைமும் இங்க பாடினதை வச்சு அந்த பிளேஸும் வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதுவா இருந்திருக்கணும். அந்த டெமோ டேப்ல இருந்த சாங் வந்து ரேடியோல கண்டிப்பா நீ கேட்டிருந்திருக்கணும். அதனால தான் இந்த கிட்னாப்பே நடந்திருக்கணும். இந்த டேப் அழிக்கிறதுக்காக தானே நீங்க இவ்வளவு பிளான் போட்டீங்க. நீங்க சப்போஸ் போலீஸ்ட மாட்டினா கூட இது ஒரு கிட்னாப்பிங் கேஸ் தான் தெரியுமே தவிர நீங்க பண்ண மர்டர் கேஸை மறைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணீங்கன்ற விஷயம் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றப்ப சோனி கிட்னாப்பர் வந்து ஓ என்ன நீ புல்லரிக்க வச்சுட்ட, நீ சரியா தான் சொன்ன, என்னோட பேரு சட்டோஷி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேஷத்தை வந்து கலைச்சிக்கு இருக்கான். சோனி சட்டோஷி வந்து நீ சரியா தான் சொன்ன, நான் கொலை பண்ணது வங்கி கொள்ளையில என் கூட ஈடுபட்ட என்னோட பழைய பார்ட்னர் தான். அவன் திடீர்னு போலீஸ்ட அப்ரூவல் ஆகுறதா சொன்னான், அதனால தான் நான் அவனை ஷூட் பண்ணேன். பட் ஆனா அந்த சமயத்துல அந்த சாங்கை ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட அப்படின்னு சொல்றப்ப கானனோட பாக்கெட்ல இருக்க போன் வந்து ரிங் ஆக ஆரம்பிக்குது. சோனி சட்டோஷி வந்து மரியாதையா அந்த போனை கொடுத்துடு அப்படின்னு சொல்றப்ப அந்த போனை வாங்கி பார்க்கும்பொழுது சட்டோஷி வந்து ஓ போலீஸ்ல இருந்து இந்த போனை வாங்கினியா, என்ன பார்த்ததும் நீ அவங்க சொல்றதுக்காக தான் இது வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப சட்டோஷி வந்து நீங்க எல்லாருமே இங்கே சாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு அங்க இருந்து போய்க்கு இருக்கான். அதே சமயம் சட்டோஷி வந்து அந்த காலை வந்து அட்டெண்ட் பண்ணி பேசிக்க இருக்கான். ஓ இன்ஸ்பெக்டர் மெகுரேயா, அந்த பசங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் போய்க்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறான். அதே சமயம் இன்ஸ்பெக்டர் மெகுரே வந்து கார்னர் இருக்க பிளேஸை வந்து மென்ஷன் பண்ணாமலே காலை கட் பண்ணிட்டானே, எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து சார் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி சில பசங்க வந்து 110க்கு கால் பண்ணி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெகரே வந்து அது கண்டிப்பா நம்ம பசங்களா தான் இருக்கணும், உடனடியா அந்த லொகேஷனை வந்து ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் அப்புறம் சினா வந்து அந்த டோரை வந்து உடைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ஆனா அது 2 பேராலையுமே முடியல. அதே சமயம் கானன் வந்து என்னோட ஷூ மூலமா நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து தன்னோட ஷூவை வந்து பவர் அப் பண்ணிட்டு வேகமா அதை உதைக்கிறான். பட் பாத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் அவனுக்கு வேலைக்காகல. அதே சமயம் அந்த ரூம்குள்ள இருக்க எல்லாருமே வந்து புகையை சுவாசிக்க முடியாம பயங்கரமா இருமிக்கி இருக்காங்க. அதே சமயம் கானன் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கீழேயே குனிஞ்சிருங்க, புகையை சுவாசிக்காம இருங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அந்த புகையை சுவாசிச்சிடுறான். சோ கானனால மூச்சு விட முடியாம கானன் வந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். சோ மினாமி வந்து ஏய் கானன் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதே டைம் வெளியில இருக்க சட்டோஷிக்கு வந்து ஒரு கால் வருது. சோ அந்த கால்ல பேசுறது வந்து நம்ம கானன்றது தெரியுது. சோ கானன் ஜென்டா ஐமி மிட்சுகி வந்து நாங்க எல்லாருமே எஸ்கேப் ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது சட்டோஷி வந்து இதுக்கு வாய்ப்பே இல்ல, உங்ககிட்ட போனே இல்லையே, அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போய் அந்த டோரை வந்து ஓபன் பண்ணி உள்ள பாக்குறான். சோ உள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா யாருமே இல்ல. அதே சமயம் அந்த கதவுக்கு பின்னாடி வந்து எல்லாருமே மறைஞ்சிருந்து ஒரு இரும்பு பைப்பால சட்டோஷியோட தலையிலே அடிச்சிடுறாங்க. சோ சட்டோஷி வந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். சோ கானன் வந்து நான் கொடுத்த இயரிங் செல்போன் இப்ப எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது கானன் வந்து சரி கான்சர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்றப்ப திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கீழே விழுந்த சட்டோஷி வந்து எழுந்து தன்னோட கன் எடுத்து சினாவோட கையிலேயே வந்து ஷூட் பண்ணிடுறான். சோ கானன் வந்து கீழே இருந்த எம்டி கேனை வந்து வேகமா எத்தும் பொழுது அது சட்டோஷியோட முகத்துல பட்டுறது. பத்தாவதுக்கு மினாமியும் வந்து வேகமா சட்டோஷியோட முகத்தையே அடிச்சு அங்கேயே அவங்கள மயக்கம் போட வச்சிடுறாங்க. சோ அதே சமயம் கானன் வந்து அப்பாடா ஒரு வழியா இது முடிஞ்சது அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க இருந்த அந்த பில்டிங் வெளியில வந்து ஃபயர் இன்ஜினும் போலீஸ் ஆபீசர்ஸும் வந்துடுறாங்க. சோ அந்த 2 கிட்னாப்பர்ஸையும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சோ நல்லதே பண்ணாலும் நம்ம ஜென்டா ஐமி மிட்சுகி கானனை வந்து இன்ஸ்பெக்டர் மெகரே வந்து திட்டிக்கிருக்காரு. அவங்களுக்கு ஆதரவா வந்து மினாமி வந்து இன்ஸ்பெக்டர் மெகரே
மெகரேட்ட வந்து சண்டை போட்டுக்கு இருக்காங்க. ஸோ நம்ம இன்ஸ்பெக்டர் மெகரியோட கார்லேயே வந்து எல்லாரும் கான்சர்ட் ஹாலுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஸோ உள்ள இருக்க எல்லா மக்களுமே அரை மணி நேரமா நாங்கள் வெயிட் பண்ணிக்கிருக்கோம், இந்த 2 மிக்ஸ் எங்க போய் தொலைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிருக்காங்க. அதே சமயம் மினாமி வந்து நீங்க எல்லாருமே பேக் ஸ்டேஜ்ல வெயிட் பண்ணுங்க, முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரையும் நான் மக்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றப்ப 4 பேர் வந்து அந்த பேக் ஸ்டேஜுக்கு போய்க்கிருக்காங்க. ஸோ அங்க இருக்க ஆபரேட்டர் வந்து இங்கெல்லாம் சின்ன பசங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து மினாமி தான் எங்களை வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றப்ப ஆபரேட்டர் வந்து என்னது மினாமி வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மிட்சுகி வந்து அங்க இருக்க லைட் சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிடுறான். ஸோ ஜென்டா வந்து இப்போ என்னோட டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க சாங் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுறான். ஸோ உடனே பாட்டு கேட்கும்பொழுது மக்கள் எல்லாருமே பயங்கரமா சந்தோஷமாயிடுறாங்க. ஏய் 2 மிக்ஸ் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப ஆபரேட்டர் வந்து போச்சு 2 மிக்ஸ் மட்டும் வரலன்னா மக்கள் நம்மளை தொலைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து வேற வழியே இல்ல, என்னோட வாய்ஸும் மினாமியோட வாய்ஸும் ஒரே தானே இருக்கு, அப்ப நானே பாடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கானன் அங்க இருக்க ஒரு மைக் எடுத்து பாட ஆரம்பிக்கிறான். சோனி அங்க இருக்க சொனகோ வந்து இந்த குரலை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே அப்படின்னு சொல்றப்ப மக்கள் வந்து யார் இது இவ்வளவு கர்ண கொடூரமா பாடுறது, கண்டிப்பா இது மினாமியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கி இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா மினாமி வந்துடுறாங்க. சோ கானனோட கையை பிடிச்சபடியே ஸ்டேஜ்ல வந்து பாட்டு பாடிக்கிட்டே வந்து இருக்காங்க. சோ அதை பாக்குற மக்கள் வந்து பயங்கர உற்சாகமா கத்திக்கி இருக்காங்க. சோ நீ சொனகோ வந்து ஏய் ரான் அங்க பாரு அது கானன் அப்படின்னு சொல்றப்ப மினாமி வந்து அருமையா பாடிக்கி இருக்காங்க. நம்ம சினா வந்து பிரமாதமா வந்து பியானோ வந்து வாசிக்கி இருக்காரு. அதே சமயம் அந்த ஸ்டேஜ்ல வந்து மினாமியோட சேர்ந்து நம்ம ஜென்டா அயுமி மிட்சுகி எல்லாருமே பாடிக்கி இருக்காங்க. சோ கானனும் வந்து மினாமியோட சேர்ந்து பாடிக்கி இருக்கான். சோ நல்லபடியா அந்த கான்சர்ட் வந்து முடிஞ்சிடுது. அதே சமயம் மினாமி வந்து நீங்க ஸ்டேஜ்ல பாடினது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றப்ப அயுமி வந்து அது சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து மறுபடியும் எப்ப பாட போறேன்னு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப மினாமி வந்து ஏய் குட்டி டிடெக்டிவ் உனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றப்ப மினாமி வந்து ரொம்ப பிகு பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கானனோட விளையாண்டுக்கு இருக்காங்க. சோ அந்த இடத்துக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் மெகரே அப்புறம் டகாகி வந்து சேர்ந்துடுறாங்க. சோ இன்ஸ்பெக்டர் மெகரே வந்து நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றப்ப மினாமி வந்து ஓகே அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்ஸ்பெக்டர் மெகரே வந்து கான்செப்ட் உண்மையிலேயே சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்றப்ப மினாமி வந்து நீங்க வீட்ல பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்டா ஐமி மிட்சுகி கானனுக்கு வந்து மியூசிக் நோட்டை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ பத்தாவதுக்கு நம்ம இன்ஸ்பெக்டர் மெகரே அப்புறம் டகாகிக்கும் கொடுக்குறாங்க. சோ இன்ஸ்பெக்டர் மெகரே வந்து கடைசியா ஒரு ரிக்வெஸ்ட் உங்க கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஜென்டா ஐமி மிட்சுகி கானன் இன்ஸ்பெக்டர் மெகரே டகாகி எல்லாருமே வந்து மினாமி அப்புறம் சினாவோட சேர்ந்து குரூப்பா ஒரு ஹாப்பி போட்டோ எடுக்கிறாங்க. சோ அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.